இன்றைக்கி மீன் குழம்பு தான் பார்க்குறோம். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், புளி எல்லாமே போட்டு கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணிட்டேன். அதாவது நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது என்ன மீன்னா நகர மீன், அப்புறம் வெலை மீன் எல்லாமே சேர்ந்து சின்ன மீன் தான். அதெல்லாம் போட்டு வெட்டி க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க அம்மா. ஸோ அதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா உரசி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த வழுவழுப்பு தன்மை போகும். நல்லா உப்பு போட்டு நல்லா உரசி எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறது பொரிக்கவும் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா உரசிக்கணும், நல்லா உரசணும். நல்லா அந்த வழுவழுப்பு தன்மை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா உரசி எடுத்துக்கணும். இங்கே அது நீங்கள் உரசும் போதே தெரியும், அந்த வழுவழுப்பு தன்மை போகிறது உங்களுக்கே தெரியும். வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன் மீனெல்லாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி கரைச்சி வச்ச குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கும்போது நான் முருங்கைக்காய் கொஞ்சம் சேர்த்துக்க மறந்துட்டேன். நீங்கள் கரைச்சி குழம்பு கூட்டி அடுப்பில் வைக்கும்போதே முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்கும்போது இந்த மாங்காய் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே குழம்பு நல்லா கொதிக்கும்போது இந்த மாங்காய் அப்புறம் நான் முருங்கைக்காய் அப்போ சேர்த்துக்க மறந்துட்டு அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்போயே கொதிக்க வச்சுருங்க. முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் இந்த மாங்காய் முருங்கைக்காய் கொஞ்சம் அரை பதம் வெந்ததுக்கப்புறம் அந்த மீனெல்லாம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன மீன், அதனால் ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா எல்லாமே உடஞ்சிரும். நீங்கள் கொஞ்சம் அந்த இறக்க போகிற ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. கொஞ்சம் பாத்திரம் கிடச்சி அதையும் கழுவி வச்சுட்டு வேலை முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.